சினிமா பாடகி ஸ்வாகதா கிருஷ்ணன் ஒரு பரபரப்பான ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்கிறார். அவர் கொடுத்திருக்கும் அந்த பரபரப்பான பேட்டியில் தன்னை ஒரு இசையமைப்பாளர் கெடுத்து விட்டதாகவும் கிட்டத்தட்ட கற்பழிப்புக்கு இணையான ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தி இந்த குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கிறார். இந்தியாவின் மிக புகழ்பெற்ற ஒரு இசையமைப்பாளர் தன்னை பாடுவதற்காக அழைத்து அவரது ஸ்டுடியோவில் வைத்து ரெக்கார்ட் செய்ததாகவும் அப்போது தன்னை அவர் கெடுத்து விட்டதாகவும் கூறியிருக்கிறார் பாடகி ஸ்வாகதா கிருஷ்ணன். அந்த இசையமைப்பாளர் தன்னை பல்வேறு விதங்களில் ரகசிய கேமராக்கள் மூலம் போட்டோக்களும் வீடியோக்களும் எடுத்து வைத்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார் பாடகி ஸ்வாகதா கிருஷ்ணன். அவ்வாறு அந்த இசையமைப்பாளர் தன்னை போட்டோவும் வீடியோவும் எடுத்து வைத்து கொண்ட பொழுது அது ஆன்மீக விஷயத்திற்காக அந்த போட்டோக்களை நான் எடுத்திருக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை என்று கூறியதாகவும் ஸ்வாகதா கிருஷ்ணன் கூறியிருக்கிறார். ஸ்வாகதா கிருஷ்ணன் அந்த இசையமைப்பாளருக்கு பயந்து போய் வட இந்தியாவில் ரிஷிகேஷில் குடியேறிவிட்டதாக கூறியிருக்கிறார் அந்த பேட்டியில். இப்படி ஒரு பெண்ணை தன்னுடன் பாட வந்த தனது இசையமைப்பில் பாட வந்த ஒரு பெண்ணை கெடுத்து குட்டிச்சுவராக்கி இருக்கிறார் அந்த இசையமைப்பாளர். இவர் இந்தியாவின் மிக புகழ்பெற்ற இசையமைப்பாளர் என்று கூறுகிறார் பாடகி ஸ்வாகதா கிருஷ்ணன். ஸ்வாகதா கிருஷ்ணன் போன்று பல பாடகிகளை இவர் இவ்வாறு போட்டோக்களும் வீடியோக்களும் எடுத்து வைத்திருப்பதாகவும் அவையெல்லாம் ஆன்மீக விஷயத்திற்காகத்தான் என்று அவர் கூறி வருவதாகவும் ஸ்வாகதா கிருஷ்ணன் தனது பேட்டியில் கூறியிருக்கிறார். ஸ்வாகதா கிருஷ்ணனின் இந்த பேட்டி இந்தியாவில் சினிமா வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. யார் அந்த இசையமைப்பாளர் என்கிற கேள்வி தமிழ் சினிமா வட்டாரத்திலும் இந்திய சினிமா வட்டாரத்திலும் எழுந்திருக்கிறது. அவர் சில இசையமைப்பாளர்கள் பெயரை கூறி அவர்கள் இல்லை என்றும் கூறியிருக்கிறார். குறிப்பாக ஒரு சில இசையமைப்பாளர்களின் பெயர்களையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். அவர்கள் இந்த செயலில் ஈடுபடவில்லை, அவர் ஒரு மிகவும் புகழ்பெற்ற இசையமைப்பாளர் என்று கூறியிருக்கிறார் பாடகி ஸ்வாகதா கிருஷ்ணன். ஸ்வாகதா கிருஷ்ணனின் இந்த நிலைமைக்கு யார் பொறுப்பு? பிறகு தான் இந்த விஷயத்தை மீடியாவில் தெரிவித்து விடுவேன் என்று கூறிய பொழுது அவர் தனது வீட்டிற்கு வந்து தனது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதாகவும் இதை வெளியே சொல்லிவிடாதே என்று கதறி அழுததாகவும் கூறியிருக்கிறார் ஸ்வாகதா கிருஷ்ணன். என்ன நடக்கிறது தமிழ் சினிமா வட்டாரத்தில், என்ன நடக்கிறது இசையமைப்பாளர் வட்டாரத்தில் என்பது கேள்விக்குறியாக எழுந்திருக்கிறது. இப்படி அவர் வீட்டுக்கு சென்று மன்னிப்பு கேட்கும் அளவிற்கு அந்த இசையமைப்பாளர் என்ன செய்தார் இந்த பாடகியை? ஏன் இவ்வாறு இவர் பேட்டி கொடுக்கிறார் என்றெல்லாம் கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கிறது. பாடகி ஸ்வாகதா கிருஷ்ணன் முதலில் நடிப்பதற்காகத்தான் சினிமாவுக்குள் வந்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் பல்வேறு வீடியோக்களும் போட்டோக்களும் அதைத்தான் உறுதிப்படுத்துகிறது. ஆனால் நடிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்காததால் அவர் பாடகியாக மாறியிருக்கிறார். ஆனாலும் அவரை ஒரு நடிகையாக பாவித்துதான் அந்த இசையமைப்பாளர் இவ்வாறு தனது கெட்ட எண்ணத்தை செயல்படுத்தி இருக்கிறார் என்கிறார்கள் தமிழ் சினிமா வட்டாரத்தைச் சேர்ந்தவர்கள். எப்படி இருந்தாலும் இது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அந்த இசையமைப்பாளர் யார் என்று ஸ்வாகதா கிருஷ்ணனே வெளிப்படுத்தி விடுவதுதான் நல்லது. அதன் பிறகு அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். இல்லை என்றால் அந்த இசையமைப்பாளர் பல பெண்களை இவ்வாறு பலிகடா ஆக்கி விடுவார். இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஸ்வாகதா கிருஷ்ணன். அவர் பெயரை வெளியிட்டு அவர் மீது பகிரங்கமாக நடவடிக்கை எடுப்பாரா ஸ்வாகதா கிருஷ்ணன் என்பதுதான் இப்போது இந்திய சினிமாவில் கேள்வியாக எழுந்திருக்கிறது. அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் பல இசையமைப்பாளர்கள் கூறி வருகிறார்கள். பல நடிகைகளும் இவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த இசையமைப்பாளருக்கு பயந்து அவரது பெயரை வெளியிடாமல் இருப்பது ஸ்வாகதா கிருஷ்ணனுக்கு அது பிற்பாடு பல்வேறு விதங்களில் பாதிப்பை ஏற்படுத்தும். ஏற்கனவே திருமணமாகி குழந்தைகளோடு வாழ்ந்து வரும் அந்த இசையமைப்பாளர் இவ்வாறு செய்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அவர் மனைவி ஏற்கனவே அவரோடு
பல்வேறு முரண்பாடுகளால் வெளியேறிவிட்டதாகவும் கூறுகிறார்கள். இப்படி இருக்கையில் அவர் இந்த பெண்ணை, இந்த பாடகி ஸ்வாகதா கிருஷ்ணனை இவ்வாறு இந்த நிலைக்கு ஆட்படுத்தி இருக்கிறார். இது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு செயலாகும். தனது செல்வாக்கையும் தனது அதிகாரத்தையும் பயன்படுத்தி தன்னோடு வந்த ஒரு பெண்ணை இவர் இவ்வாறு செய்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அவர் என்னதான் மத சம்பந்தப்பட்ட பல கருத்துக்களை கூறி இதிலிருந்து தப்பிக்க பார்த்தாலும் அவர் இதிலிருந்து தப்பிக்க விடக்கூடாது. அப்படி தப்பிக்க விட்டுவிட்டால் அது தமிழ் சினிமா வட்டாரத்தை சீரழித்து விடும். இந்த பெண்ணுக்கு நடந்த ஒரு விஷயம்தான் நாளை அனைத்து பெண்களுக்கும் நடக்கும். ஏனென்றால் சினிமாவில் பாட வேண்டும் என்பது பல பெண்களின் கனவாக இருக்கிறது. அப்படி கனவாக இருக்கும் ஒரு செயலை செய்வதற்காக வரும் பெண்களை இது போன்ற சபல இசையமைப்பாளர்கள் சீரழித்து விடுகிறார்கள். அப்படி சீரழிந்து விட்டால் அவர்களது வாழ்க்கை கேள்விக்குறியாகும். ஆகவே பாடகி ஸ்வாகதா கிருஷ்ணன் இந்த இசையமைப்பாளரின் பெயரை வெளியிட்டு அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தமிழ் சினிமா வட்டாரத்திலும் பேசப்படுகிறது, இந்திய சினிமா வட்டாரத்திலும் பேசப்படுகிறது. உடனடியாக பாடகி ஸ்வாகதா கிருஷ்ணன் அந்த இசையமைப்பாளரின் பெயரை பகிரங்கமாக வெளியிட்டு அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். செய்வாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். பொதுவாக சினிமா நடிகைகளுக்குத்தான் இது போன்ற நிலைமை ஏற்படும். ஆனால் இங்கே ஒரு பாடகிக்கு இது போன்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அவர் கிட்டத்தட்ட கற்பழிப்புக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். அப்படித்தான் அவரது பேட்டியில் தெளிவாக கூறியிருக்கிறார். அப்படியானால் அவர் இனியும் பொறுமை காக்க வேண்டியதில்லை. அந்த இசையமைப்பாளரின் பெயரை வெளியிட்டு அவரை பகிரங்கப்படுத்தி அவர் மீது சட்ட நடவடிக்கையை விரைவில் தொடங்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். தமிழ் சினிமாவை ரசிக்கும் ரசிகர்களும் இந்திய சினிமாவை ரசிக்கும் ரசிகர்களும் இவ்வாறு கூறுகிறார்கள். உடனடியாக அவரது பெயரை பாடகி ஸ்வாகதா கிருஷ்ணன் வெளியிட்டு அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்.